வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னா, திருமலையில் நமக்கு ரூம் கிடைக்காத பட்சத்தில் நம்மளோட லக்கேஜ் எல்லாம் எங்கே சேஃபாக வைக்கிறது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். திருமலையில் ரூம் புக்கிங் பார்த்தோம்னா ஆன்லைனில் ஆஃப்லைனில் ரெண்டுத்துலேயுமே ரூம் புக் பண்ண முடியும். ஆன்லைனில் ரூம் புக் பண்ணணும்னா 3 மாதத்துக்கு முன்னாடியே தரிசன டிக்கெட்டை வச்சு தான் நம்மளால் ரூம் புக் பண்ண முடியும். ஆனால் ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தினம்தோறுமே அதிகாலை 5 மணிக்கு சிஆர்ஓ ஆஃபீஸில் ரூம் புக்கிங் ஓப்பன் ஆகுது. அதிகாலையிலேயே போயிட்டு கியூ லைனில் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரூம் நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே கிடைச்சிடும். இன்றைக்கி டிசம்பர் 11ஆம் தேதி. இன்றைக்கி எவ்வளோ ரூம் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 995 ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. இது போலவே தினம்தோறுமே அதிகாலை காலியாக இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் அலாட் பண்ணுவாங்க. ஆதார் கார்டும் ஃபோன் நம்பரும் கொடுத்து நம்ம ரூமை புக் பண்ணிக்கலாம். அடுத்தது நமக்கு ரூம் கிடைக்காத பட்சத்தில் ஆன்லைன்லேயும் கிடைக்கல, ஆஃப்லைன்லேயும் ரூம் புக் பண்ண முடியல அப்படின்ற சூழ்நிலையில் நம்ம எங்கே தங்குறது, நம்மளோட பொருட்களை எங்கே சேஃபாக வைக்கிறது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். டிசம்பர் ஜனவரி மாதங்களில் கடும் குளிர் மழையெல்லாம் இருக்கிறதுனால ரூம் இல்லாமல் வெளியில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதற்காக தான் திருமலையில் பில்கிரிம் அம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் அமைஞ்சிருக்கு. அங்கே நமக்கு காமன் ஹால் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். குளிரில் இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஷெல்டர் தேவைப்படும். அதனால் அந்த இடத்துல போய் நம்மளை பாதுகாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, சுடுதண்ணீர் இருக்குது, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஜென்ஸ் தனியாக லேடிஸ் தனியாக பாத்ரூம் வசதிகள் இருக்குது. இதனால் திருமலையில் ரூம் கிடைக்காதவங்க இதை பயன்படுத்திக்கலாம். அதாவது திருமலையில் தனிநபர்களுக்கு ரூம் கிடையாது. இதனால் தனியாக போகிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் வாங்கணும்னா ஆதார் கார்டு இருந்தால் போதும். அங்கே லாக்கர் பக்கத்துலேயே நம்ம தங்கிக்கலாம், ஃபோன் சார்ஜ் என்னென்ன போட்டுக்கலாம். இது போன்ற வசதிகளை நமக்கு டிடிடி ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இதை பயன்படுத்திக்கலாம். இந்த பில்கிரிம் அம்யூனிட்டி சென்டர்ஸ் எங்கெங்கே இருக்குது, எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பில்கிரிம் அம்யூனிட்டி சென்டர்ஸை பிஎஸ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. 4 பிஎஸ்சி இப்போ இயங்கிட்டு இருக்கு. பிஎஸ்சி 1, பிஎஸ்சி 2, பிஎஸ்சி 3, பிஎஸ்சி 4 அப்படின்னு 4 அம்யூனிட்டி சென்டர்ஸ் இப்போ இயங்கிக்கிட்டு இருக்கு. 5வது அம்யூனிட்டி சென்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. பிஎஸ்சி 1 அப்படின்னு சொல்லக்கூடிய யாத்ரி சதன் இது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா சிஆர்ஓ ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது. பிஎஸ்சி 2 அப்படின்னு அழைக்கக்கூடிய மாதவ நிலையம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா அலிப்பிரி நடப்பாதை முடிகிற இடத்துல நடந்து வரும்போது நம்மளால் இதை பார்க்க முடியும். பிஎஸ்சி 3 அப்படின்னு சொல்லக்கூடியது யாத்ரி சதன் 3 இது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போகும். அந்த ரோடில் ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ரைட் சைடில் நம்மளால் யாத்ரி சதனை பார்க்க முடியும். பிஎஸ்சி 4 அப்படின்னு சொல்லக்கூடியது பத்மநாப நிலையம். இந்த பத்மநாப நிலையம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் ஒட்டி இருக்கிறது தான் பத்மநாப நிலையம். இந்த 4 பில்கிரிம் அம்யூனிட்டி சென்டர்ஸுமே பக்கத்தில் தான் இருக்குது. பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடியது பிஎஸ்சி 4, பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே பேரலல் ரோடில் இருக்கக்கூடியது பிஎஸ்சி 2. பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போகும். அந்த ஸ்ட்ரைட் ரோடில் போனோம்னா பிஎஸ்சி 3 வரும். அந்த பிஎஸ்சி 3க்கு முன்னாடியே ஒரு சின்ன ரோடு ஒன்று போகும் லெஃப்ட் சைடில். அந்த ரோடில் தான் சிஆர்ஓ ஆஃபீஸ்லாம் இருக்குது. அங்கே தான் பிஎஸ்சி 1 யாத்ரி சதன். இந்த 4மே பக்கத்தில் தான் இருக்குது. இந்த குளிர்காலங்களில் வெறும்னே நம்ம தங்கினா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் தேவைப்பட்டதுன்னா கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் நம்மளால் பார்க்க முடியும். ரொம்ப சிம்பிள் தான். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் 2 பிஎஸ்சி இருக்குது. சிஆர்ஓ ஆஃபீஸ் பக்கத்தில் 2 பிஎஸ்சி இருக்குது. 2 வீக்ஸ் முன்னாடி பிஎஸ்சி 3 பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி லாக்கர் புக் பண்ணுறதுக்கு 3 நாள் கவுண்டர் இருந்ததாகவும் அதை இப்போ சென்ட்ரலைஸ் பண்ணி ஒரே கவுண்டராக மாற்றிருக்கிறதாகவும் இதனால் பக்தர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு டிடிடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பிஎஸ்சி 3ல் மட்டும் 1420 லாக்கர்கள் இருக்கிறதாகவும் இதை பக்தர்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பில்கிரிம் அம்யூனிட்டி சென்டர்ஸில் லாக்கர் புக் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு இருந்தால் போதும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா திருமலா டெம்பிள் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.